யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு வேலை வாய்ப்பு தாங்க வந்திருக்கு. என்ன அப்படின்றது டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். இதே மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நிறுவனம். இவங்க தான் வந்து மேனேஜர், சீனியர் மேனேஜர், சீஃப் மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர், டெப்டி ஜென்ரல் மேனேஜர் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே செம்மையான சம்பளத்துக்கு வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. ஸோ டோட்டலாக 395 பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ மேனேஜரெல்லாம் இருக்கணும்னா நம்மெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. அப்ளை பண்ணலாம், யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? தொடர்ந்து பாருங்கள், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது டீட்டெயில்டாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிடுறேன் இந்த வீடியோவில். மேனேஜர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்குமே எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து ரெகுலர் தான். ஓகேங்களா? இதுக்கு குறைந்தபட்ச சம்பளம் உங்களுக்கு 64,820 93,000 வரைக்கும் தரோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு எப்படியுமே உங்களுக்கு வந்து 21 லட்ச ரூபா உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீனியர் மேனேஜர் அப்படின்ற ரோலுக்குமே உங்களுக்கு வந்து சம்பளம் 85,920 இருந்து 1,52,000 வரைக்கும் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிடிசி ஒரு ஆண்டுக்கு 25 லட்சம் வரைக்கும் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சீஃப் மேனேஜர் அப்படின்ற வேலைக்கு 1,02,300 இருந்து 1,20,000 வரைக்கும் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்குமே 1,20,000 1,35,000 வரைக்கும் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெப்டி ஜென்ரல் மேனேஜர் 1,40,000 1,56,000 வரைக்கும் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வளோ வேக்கன்சியும் இருக்குங்க. சரிங்களா மக்களே? ஸோ மேனேஜருக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 163 வேக்கன்சி இருக்குது. சீனியர் மேனேஜருக்கு 153, சீஃப் மேனேஜருக்கு 52, அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு 20, டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்கு 7. ஸோ டோட்டலாக 395 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து என்ன ரிசர்வேஷன் வந்து வேக்கன்சி பேஸ் பண்ணியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எஸ்சிக்கு இவ்வளோ, எஸ்டிக்கு இவ்வளோ, ஓபிசிக்கு, இடபிள்யூஎஸ்க்கு, யூஆர் கேட்டகரிக்கு, இது எல்லா கேட்டகரி வைஸ்லையுமே ஸ்ப்ளிட் டீட்டெயில்ஸும் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோங்க. டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் இது மட்டும் தான் அப்படின்னு சொல்லி கிடையாது. இது போக நிறைய போஸ்ட்டுக்குமே வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. சர்டிஃபைடு ஃப்ராட் எக்ஸாமினரு, அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்ஸு, அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷ்னலு, ஏஜிஎம், அப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷ்னலு, ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸரு, ஃபாரெக்ஸ் ஆஃபீஸரு, ஏபிஐ மேனேஜ்மெண்ட்டு, க்ளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர், சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஃபாரெக்ஸ் அனாலிசிஸ்ட்டு, டேட்டா சென்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு, டெவாப்ஸு, அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் ஐடென்டிட்டி அண்ட் பயோமெட்ரிக்ஸு, இடிஎல் டெவலப்பரு, குவாலிட்டி அஷூரன்ஸு, எஸ்ஓசி அனாலிசிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வேலைகள்ங்க. இப்படி நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா வேலைகள் வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. 100 வேலை வாய்ப்புகள் இருக்குங்க. பேங்க்கு தானே அப்படின்னு நான் நினச்சிங்கன்னா பேங்க்குக்கு மேலே இருக்குது. ஏன்னா எவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 108 வேலை வாய்ப்புகள் எக்ஸ்ட்ராவாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம விடவே கூடாதுங்க. கடன் எடுத்து அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா மக்களே? இங்கே பாருங்கள், எக்ஸாமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாம் தான் ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபீ பே பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் எனக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 21/7/2026 ஸ்டார்ட் ஆகுது. கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு 10/8/2026 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவுமே ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்கணும் அப்படின்றது அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா நிறைய இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபைடு ஃப்ராட் எக்ஸாமினருக்கு உங்களுக்கு வந்து இருக்கும் மார்க் எவ்வளோ, கிராஜுவேட் டிகிரி படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. எல்லாத்துலேயுமே குறைஞ்சபட்சம் நீங்கள் கிராஜுவேட்டாக ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த வேலைவாய்ப்பு தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்றது ஒரு ஈஸியான ஒரு டாஸ்க்கு தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கேயே அவங்களுடைய மெயின் எக்ஸாமுடைய லிங்க் இருக்கு இல்லைங்களா, அதாவது வெப்சைட் இருக்குல்ல யூனியன் பேங்க்கு. ஸோ அந்த யூனியன் பேங்க்கில் நீங்கள் போனீங்களாவே நீங்கள் வந்து கரியர்ஸ் அண்ட் ரெக்ரூட்மெண்ட்டில்
கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்றது. ஓகே, ஸோ இது வந்து வேறு ஒரு டொமைனுக்கு உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும் போல். ஸோ வேறு ஒரு வெப்சைட் டொமைனுக்கு. ஸோ ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது. இங்கே க்ளோசர் ஆஃப் அப்ளிகேஷன், இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின்ஸை போய் பார்த்தா கூட இருக்குது. எல்லாமே பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க மக்களே. ஓகேங்களா? இதே மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.